ஒரு ஆள் பாத்துக்குவாங்க. சரி இந்த வாரம் எல்லாம் டாஸ்க் ரிஸ்க்லாம் இருக்கு. அதனால நல்லா தெளிவா தெரிஞ்சவங்க வாங்க. இல்லன்னா நான் எனக்கு ஓகே க்ளீனிங் குக்கிங் கட்டிங் பண்ணிடுவேன். குக்கிங் மட்டும் ஹெல்ப் பண்ணாங்கன்னா போதும் எனக்கு வேற எதுவும் இல்லை. பார்த்துக்கலாம் மினிமலாக சமைச்சு சாப்பிட்டுக்கலாம். தெரிஞ்ச சமைக்க சாப்பிட்டுக்கலாம். அப்படி சமைக்க தெரிஞ்சவங்க தான் போகணுன்னு பார்த்தா நாளாக போக போக என்ன பண்ண முடியும்? ரவீனா நல்லா பண்ணுவாங்க. மம்மி அண்ணெல்லாம் இங்கே நின்று சொல்ல ரவீனா சமைக்க போகிறாங்க. ப்ரோ நல்லா கட் பண்ணுவார். ஸோ எனக்கு வந்து ரவீனா போகணுன்னு இருக்குது, மணி ப்ரோ போகணுன்னு இருக்குது. ஸ்மால் பாக்ஸ் வீட்டுக்குள்ளே யார் யார் போகிறா அப்படிங்கிறத பற்றி தெளிவாக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. 3 பேரை டிசைட் பண்ணுங்கள், நீங்களே முடிவு பண்ணி நீங்களே சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது நெக்ஸ்ட் வந்து அர்ச்சனா சொல்கிறாப்புல. அர்ச்சனா போன ட்ரிப்பு வந்து சரியாக ஸ்மால் பாக்ஸ் வீட்டில் செயல்படலை. அதுக்கு சொன்ன காரணங்கள் வந்து ஒவ்வொரு ஃபேமிலியிலேருந்தும் ஆட்கள் வந்துட்டாங்க. அதனால் அவங்க கூட வந்து என்ஜாய் பண்ணுறது, அவங்க கூட விளையாடுறது அப்படிங்கிறதுல இருந்தனால என்னால் வந்து சரியாக செயல்பட முடியல அப்படிங்கிற மாதிரி அவங்க தெளிவாக ஒரு விஷயத்த சொன்னாங்க கமல் சார் முன்னாடி. அதையே மென்ஷன் பண்ணி நெக்ஸ்ட் வந்து கிண்டலாக வந்து அர்ச்சனா பேரையும் ரவீனா மணி பேரையும் சொல்லி விட்டாப்புல. அர்ச்சனா வந்து ஏன்டா இப்படி போட்டு பாடா படுத்துறீங்க அப்படிங்கிற மாதிரி கேள்வியெல்லாம் கேட்டாங்க. அப்புறமா பார்த்தீங்கன்னா ரவீனா வந்து நான் ரெடி, மணியும் ரெடி அப்படிங்கும்போது இன்னும் ஒரு ஆள் வேணும் அப்படிங்கும்போது விஜய் வந்து பேசும்போது பார்த்தீங்கன்னா ரவீனா மணி அர்ச்சனாவை தான் சொன்னார். அதை தாண்டி பார்த்தீங்கன்னா தினேஷ் பேசும்போது வந்து சாப்பாடு விஷயம், இந்த விஷயத்தில் வந்து நம்ம ரிஸ்க் எடுக்கக்கூடாது, ஒரு வேளை சாப்பிட்டாலும் நிம்மதியாக சாப்பிடணும், நல்ல சாப்பாடாக சாப்பிடணும் அப்படிங்கிறனால நான் வந்து மணி ரவீனா போட்டோம், அதே போல் வந்து அர்ச்சனா மேடம் போட்டோம், விசித்ரா மேடம் போட்டோம், விசித்ரா மேடம் போனால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவர் தரப்பில் இருந்தும் சொல்லிட்டு இருந்தார். இதெல்லாம் கேட்கும்போது பார்த்தீங்கன்னா விசித்ரா ரொம்ப காண்டாயிட்டாங்க. ஏன்னா ஏற்கனவே விசித்ராவுக்கும் மணிக்குமே ஆகாது, தினேஷுக்குமே ஆகாது. அப்படி ஆகாத போது இவங்க வந்து இப்படி சொல்கிறாங்களே அப்படிங்கிற மாதிரி எண்ணத்தில் இருந்தாங்க. ஓட்டு லிஸ்ட் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா எடுத்ததில் அதிகமாக வந்து விசித்ரா வந்து 4 ஓட்டு வாங்கியிருந்தாங்க. விஷ்ணு வந்து நானும் போகிறேன் அப்படின்னாப்புல. ஆனாலும் பார்த்தீங்கன்னா தினேஷ் என்ன சொன்னாப்புல, எல்லாமே ஓட்டு போட்டு தானே எடுக்கணும், தேர்ந்தெடுக்கணும், அப்படி தேர்ந்தெடுத்த அந்த விஷயத்தை வந்து நீங்கள் மாற்ற விரும்பாதீங்க, உங்களுக்கு பேரை சொன்னால் நீங்கள் போங்க அப்படின்னு சொன்னோன்னே விசித்ரா வந்து என்ன ஓட்டு எனக்கு அதிகமாக விழுந்துருக்கா, சரி நானே போகிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. 3 பேரை வச்சு சமாளிக்க முடியாது, ரவீனா மணி நான் 3 பேரும் சமைக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பிக் பாஸ்ட் வந்து இன்னும் ஒரு ஆள் ஹெல்ப்புக்கு வேணும் பிக் பாஸ், என்னால் முடியாது பிக் பாஸ், 3 பேர் வச்சு அங்கே வேலை பார்க்குறது ரொம்ப கஷ்டம், இத்தனை பேருக்கு சமைக்கிறது அப்படிங்கிற மாதிரி அவங்க தெளிவாக ஒரு விஷயத்த சொல்லும்போது பிக் பாஸ் வந்து கொஞ்சம் நேரம் யோசிச்சுட்டு மாயா கூட வந்து கேட்டாங்க, நானும் வந்து ஹெல்ப் பண்ணலாமா போய் பிக் பாஸ், நாங்களாம் போய் ஹெல்ப் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க. உடனே பிக் பாஸ் கொஞ்சம் நேரம் கழிச்சு சரி இன்னொரு ஆளை தேர்ந்தெடுத்துக்காங்க அப்படின்னு சொன்னோன்னே ஏற்கனவே விஷ்ணு வந்து நான் போகிறேன், உள்ளே போய் நான் ஸ்மால் பாக்ஸ் வீட்டுக்குள்ளே நான் போகிறேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருந்தார். அதனால் வந்து எல்லாருமே டிசைட் பண்ணி விஷ்ணுவே அனுப்பிச்சி விட்டாங்க. விஷ்ணுவும் ஏற்கனவே அதிக ஓட்டு வாங்கியிருந்தார் அப்படிங்கிறனால விஷ்ணு நானும் போகிறேன் அப்படின்னு சொன்னோன்னே விஷ்ணுவும் ஸ்மால் பாக்ஸ் வீட்டுக்குள்ளே போயிட்டாங்க. ஸ்மால் பாக்ஸ் வீட்டுக்குள்ளே போன இந்த விஷயம் பார்த்திங்கன்னா விசித்ரா, விஷ்ணு, மணி, ரவீனா இவங்க 4 பேரும் தான் ஸ்மால் பாக்ஸ் வீட்டில் இருக்காங்க. அவங்க 4 பேரும் சமைச்சிட்டு அங்கேயே தான் படுத்து தூங்கணும் அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸ் சொல்லிட்டாரு. அதனால் பார்த்திங்கன்னா ஒன்றும் பெருசாக பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. பார்க்கலாம் என்ன கலாவட்டம்லாம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம், தொடர்ந்து ஆதரவு கொடுங்க.